அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 6ஆம் இடத்துக்கு வருவார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஜூன் 15க்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு மாறுவார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 5ஆம் அதிபதியாகிய செவ்வாயும் 9ஆம் அதிபதியாகிய சூரியனும் இருவரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய இயற்கை பாவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய் இயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரு முக்காப்பாவர். அவர் 6ஆம் இடத்துல இருந்தால் 10ஆம் இடத்துல இருந்தால் நல்லது பண்ணுவார். எப்பயுமே இருக்கிற சிறப்பான இடம்னு பார்க்கும்போது 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவானும் சூரியனும் செவ்வாயும் எப்பயுமே ஒன்று இந்த அடிமை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கணும் ஒரு பாவகிரகம் எப்பயுமே. அடுத்தது பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கணும். இந்த 2 இடத்துல உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கூட சொல்கிறேன், உங்கள் சுய ஜாதகத்தில் கூட 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ செவ்வாயோ சூரியனோ இருந்தது அப்படின்னா அது ஒரு யோக அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அதாவது இப்போ எப்படின்னா 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் மட்டும் மாட்ட மாட்டீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் சேஃப்கார்ட் பண்ணிகிட்டே வரும். அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்குது. இது எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனையில் சிக்காத ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சில பேர் ரொம்ப நியாயமாக இருப்பாங்க. ஒரு ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் நிறைய பேர் போவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். அது யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. நீங்கள் எல்லா வாட்டியும் டிக்கெட் எடுப்பீங்க. ஒரே ஒரு ட்ரெயின் வேகமாக போகுது, ஏதாவது தெரியாமல் ஏறிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் உங்களை கேட்பாங்க. ஓகேங்களா? இதே 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகமோ செவ்வாயோ சூரியனோ இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் டிக்கெட்டே எடுக்காமல் தான் பயணம் பண்ணுவான். ஆனால் அவனை யாரும் கேட்க மாட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் மூலிமா நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். இப்போ சப்போஸ் உங்கள் ஒரு பைக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வண்டி இல்லை காரோ பைக்கோ ஏதோ ஒன்று வீட்டு வாசலில் விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக நீங்கள் அப்பப்போ பார்த்து உள்ளே ஏற்றி வச்சுக்கிறீங்க, மறுபடியும் இறக்குறீங்க, இல்லை உள்ளே வச்சுக்கிறீங்க, மறுபடியும் போகிறீங்க வரீங்க. அந்த மாதிரி அந்த வண்டி இருக்கான்னு ஒரு கண் வச்சுட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா வண்டி காணாமல் போயிடும். அவனை தூக்கின்னு போயிடுவான், இல்லை ஏதாவது ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வரும். இதே 6ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருப்பான். வண்டி சாவி வண்டியிலே தான் விட்டு வருவான், வீட்டுக்குள்ளே இருப்பான். காலைல போய் சாயந்தரம் தான் வருவான் வீட்டுக்கு வெளில. அது அப்படியே தான் இருக்கும் அந்த வண்டி. அது யாரையுமே எடுக்க மாட்டாங்க. அந்த நச்சு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் எந்த கஷ்டமும் இருக்காது. செவ்வாய் பகவானும் சூரியன் பகவானும் இந்த மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இப்போ இதனால் இப்போ மாத பாதிக்கு மேலே சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுவார். அவர் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம். இப்போ மாத பாதிக்கு மேலே பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் பாவகிரகமாகி அவர் 6ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய அளவில் ஒரு விதமான நன்மைகளை செய்துவிட்டு போகும். இதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். இதில் இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உக்காந்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அது இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி இல்லையா, திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி. அவர் கடகத்தில் போயிடுவார். ப்ளஸ் சுக்கிரனும் போயிடுவார். அதாவது 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சுக்கிரனும் அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 8ஆம் இடத்தோட ஒரு சில நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா லக்கடிக்கிற விஷயங்கள்.
ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கேமோ இல்லை லாட்டரி சீட்டோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று எதோ பண்ணுறீங்கன்னா, அந்த விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு விதமான லக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே அது நடக்கும். அதே மாதிரி தொலைதூர பிரயாணங்கள் மூலயமாக கொடுத்து அதன் மூலயமாக நன்மைகளை செய்து கொடுக்கும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து அது முன்னே போய் ஒரு விஷயத்த ரொம்ப தூரம் போயிட்டு அதை முடித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல பேர் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அது வந்து தொலைதூர பிரயாணமாகவும் இருக்கும், ஓரளவுக்கு பக்கத்துலேயே இருக்கும், மீடியமாக இருக்காது. இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அமையும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கும். அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஏனா தானான்னு இருந்துட்டு உங்கள் பாட்டுன்னு அதை கைவிட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து இந்த வாட்டி பார்த்திங்கன்னா, அனைத்து தனுசு ராசிக்காரங்களுமே வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாமல் அதை இறுக்கமாக பற்றி அதை செய்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்களே எடுத்துக்கொள்வீர்கள். அதுவாக நடக்கும் இந்த மாதிரி டைமில். இது வந்து ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிநாதன் வந்து அது 8ல் இருக்காரோ 12ல் இருக்காரோ அது அப்புறம் கதை, ஓகேங்களா? ஆனால் அவர் வந்து வலுவாக இருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போவுமே ராசிநாதனோ லக்னாதிபதியோ வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தெளிவு உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும், ஓகேங்களா? நான் பண்ணுறேன், என்னால் என்ன முடியும்னு நான் பார்க்குறேன். அதாவது இறைவன் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து மோசமான சூழ்நிலையில் கூட கொண்டு போய் வச்சுருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, என் கையில் என்ன இருக்குது, இதுதான் இருக்குது, அப்படி சின்ன விஷயம் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஓகேங்களா? அந்த ஒரு நூல் பிடிச்சி டக்கு 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 டக்குன்னு மேலே வந்து அது ஒரு ஆலமரமாக அமையும். இப்படி தான் அமையும் இந்த 8ஆம் இட குரு. 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு இந்த மாதத்துலேருந்து, ஓகேங்களா? அவர் இப்படி தான் கொடுப்பார். வந்தவுடனே 8ஆம் இடத்துல குரு வந்துட்டார், அதாவது அலைக்கழிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா, அப்படி அலைக்கழிப்பு என்றைக்கு உங்கள் அலைக்கழிப்புக்கு அஞ்சவங்க தனுசு ராசிக்காரங்க கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க, அது ஒன்றும் உங்களுக்கு புதுசு கிடையாது, ஓகேங்களா? அதையே பெருசாக ஹைலைட்டாக பேச வேண்டியதில்லை. ஆனால் 8ஆம் இடத்துல குரு உச்சம் அப்படின்றது உங்கள் கையில் என்ன இருக்குது, நீங்கள் வந்து எந்த ரேஞ்சில் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரிய வைக்கும். நீங்கள் வந்து இவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் அப்படின்ட்டு உங்களுக்கே புரிய வச்சு, ஒரு மாயில் இல்லாமல் தெளிவாக புரிய வச்சு உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களால் அதுலேருந்து எப்படி உங்களால் அடுத்த கடத்துக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும், மூவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒன்று இறைவன் கொடுத்துருப்பார். எவ்வளோ மோசமான கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் இறைவன் வந்து ஒரு சின்ன லூப்பாவது வச்சுருப்பார், அது கையில். அதை நீங்கள் உங்கள் கண்ணுக்கு கொண்டு வரும். அதை நீங்கள் பார்த்து அடுத்து என்ன பண்ணலாம் நீங்களே வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உச்சம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ஒரு சனியினால் தொடர் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஆரோக்கியத்தில். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை பண்ணணுன்னா ஒழுங்காக உங்களுடைய ஹெல்த்து ஆரோக்கியம் வந்து ஒத்துழைக்கணும், ஓகேங்களா? அது வந்து இது நாள் வரைக்கும் தடுத்துட்டு இருந்த சனி பகவானும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உச்சகுருவோட பார்வையில் இருக்கிறதுனால அவருடைய கெடுபலன்களை குறைத்து கொள்வார். உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுல ஒரு நல்ல தெளிவு ஏற்படும். உடல் தெளிவு, மன தெளிவு எல்லாம் ஒன்று தான், ஓகேங்களா? ரெண்டும் வேறு. ஆனால் ஒன்று இன்டர்லிங்க்டு, ஓகேங்களா? இது தெளிவாக இருந்தால் அது தெளிவாக இருக்கும், அது தெளிவாக இருந்தால் தெளிவாக இருக்கும். ரெண்டுத்தில் ஒன்று போச்சுனாலும் ஒன்று ஒழுங்காக இருக்காது. இதுதான் சூட்சமம். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் தசாபுக்தி வந்து யாருக்கெல்லாம் குருவோட தசை நடக்குதோ, இல்லைனா குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோட தசை நடக்குதோ, ஓகேங்களா? அப்படியும் இல்லைன்னா தனுசு மற்றும் மீனத்தில், உங்கள் சுய ஜாதகத்தில் தனுசு மற்றும் மீனத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசை வந்து உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய நன்மைகள் வந்து ஜூன் மாதத்துலேருந்து நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து இப்போ ராகு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் தனுசுலையோ இல்லை மீனத்துலேயோ இருக்கிறார் அப்படின்னா, இப்போ குரு உச்சம் கோச்சாரத்தில் இருக்கிறதுனால அந்த ராகும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கவே அடிக்காதுன்னு சொல்லலை. இப்போ வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு கை காட்டி விடுவார். இந்த வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு கொடுத்துருவார். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா குருவோட முழு பலனை வந்து இழுத்து ராகு வந்து நிச்சயமாக செய்வார்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தனக்காரகன் குரு வந்து தனக்காரகன் அப்படின்றதுனால ஃபினான்ஷியலாக நிறைய நல்லது பண்ணுவார். ப்ளஸ் வந்து குழந்தை பாக்கியத்திலையும் நிறைய நன்மைகளை ஏற்படுத்துவார். அது எல்லாமே இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தர்மகர்மாதிபதி யோகம் 5ஆம் இடம் நல்லா இருக்குது, 6ஆம் இடம் நல்லா இருக்குது, 9ஆம் இடம் நல்லா இருக்குது, 8ஆம் இடம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. சரியில்லாத 4ஆம் இடமும் இப்போது தன்னுடைய பிரச்சனைகளை குறைத்து கொள்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நன்றாக இருக்கிறதுனால ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.